நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இல்லாத நாமத்தினாலே யாவருக்கும் அங்கே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே மாதம் முதலாவது பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியை கொள்கின்றேன். இந்த நாளிலும் சிந்தனைக்காக தென்னிந்திய திருச்சபையாக நாம் சிந்திக்க முடியாது கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கித்து புலம்ப அவசியமில்லை என்று சொல்லி பவுலடிகளார் இந்த தெசலோனிய சபைக்கு அவர் அறிவுரை கூறுகின்றார். தான் பல்வேறு இடங்களுக்கு சென்று சபைகளை நிறுவின பொழுது எல்லா சபைகளுக்கும் முன் மாதிரியான திருச்சபையாக பவுல் இந்த தெசலோனிக்கேய திருச்சபையை கண்டார். இதை நாம் 1ஆவது அதிகாரத்திலே நாம் காண முடியும். அகாயா நாடுகளுக்கும் நீங்கள் மாதிரிகள் ஆனீர்கள் என்று சொல்லி பவுல் அடிகளார் இந்த தெசலோனிக்கேய சபையை குறித்து அவர் பாராட்டுகிறார். மாதிரிகளை நிறுவனமாய் தேவனை துதிக்கின்றார். அப்படி இந்த சபையானது எல்லா சபைகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கும் பட்சத்திலே அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஒரு தெளிவற்ற நம்பிக்கையற்றவராய் காணப்பட்டதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பவுலடிகளார் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் நாம் எத்தகைய நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக தெசலோனிக்கேய சபைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் ஒரு கற்றுக் கொடுக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும். நித்திரை அடைந்தவர்கள் மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்களை குறித்து நாம் நம்பிக்கையற்றவர்களைப் போல காணப்பட வேண்டாம் என்று சொல்லி பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் நடந்த ஒரு சம்பவத்தை மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2ஆம் உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே இங்கிலாந்து தேசத்துக்கு பிரதமராக வின்ஸ்டன் சர்ச்சில் காணப்பட்டார். இங்கிலாந்து தேசம் 2வது உலக போரிலே வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய பங்காக இந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பங்கு அளப்பெரும் அளவிலே காணப்பட்டது. இங்கிலாந்து தேசத்தார் அனைவரும் அறிந்திருப்பார்கள். ஒரு வெற்றிக்கு காரணம் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய அவருடைய வழிநடத்தல் என்பதை இங்கிலாந்து தேசத்தார் அறிந்திருந்தார்கள். இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி கத்தருக்குள்ளாக அவர் நித்திரை அடைந்தார். ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் அவர் மரணத்தை சம்பவிப்பதற்கு முன்னமே தன்னுடைய மரணம் எப்படியாக காணப்பட வேண்டும், தன்னுடைய அடக்க ஆராதனை எப்படியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் முன்பே திட்டமிட்டு அதற்கான வழிமுறைகள் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய தேசத்திலே காணப்படுகிற செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல் பேராலயத்தில் வைத்து தன்னுடைய அடக்க ஆராதனை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அழைப்பை ஏற்கனவே எடுத்திருந்தார். அவ்வாறு காணப்படும் பொழுது தன்னுடைய அடக்க ஆராதனை முடிந்த பின்பு ஆலயத்தின் மண்டபத்திலே எப்பொழுதும் ஒரு பாடல் இசை நிகழ்வாக வாசிக்கப்படும். பியூலர் டேப் என்கிற இசையானது இசைக்கருவிகள் வழியாக எல்லா அடக்க ஆராதனை முடிந்த பின்பு மண்டபத்திலே வாசிக்கப்படும். இந்த பாடலுடைய இந்த பியூலர் டேப் என்கிற இந்த இசைக்கருவியை வாசிப்பதனுடைய நோக்கம் என்று சொன்னால் அது ஒரு நாளுடைய முடிவை குறிக்க ஒரு இசையாக காணப்பட்டது. ஒரு நாள் முடிவிலே இசைக்கருவியை வாசிக்கின்ற ஒரு அனுபவம் தான் இந்த பியூலர் டேப் என்கிற இசைக்கருவியை வாசிப்பதற்கான நோக்கம். இப்பொழுது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அடக்க ஆராதனையிலே மண்டபத்தை வைத்து இந்த பியூலர் டேப் இசைக்கருவியை வாசிப்பது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து ரேவடி என்கிற ஒரு இசைக்கருவியும் வாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன ஒரு புதுவிதமான அனுபவத்தை இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தன்னுடைய அடக்க ஆராதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரோட நெருங்கியிருந்த எல்லாரும்
இசைக்கருவி. ஒருவேளை என்பது என்னுடைய மரணத்தை குறிக்கின்ற ஒரு நாளின் முடிவை போல, ஒரு நித்திரை அனுபவத்தை போல வாசிக்கின்ற இசைக்கருவியாக இருந்தாலும், நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையிலே இந்த தேவனின் இசைக்கருவி மூலமாய் என்னுடைய படுக்கையில் இருந்து ஒரு நித்திரையிலிருந்து எழுப்புவதை போல அவரை நான் முகமுகமாய் தரிசிப்பேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிந்தனை தான், இந்த நம்பிக்கை தான், இந்த வின்சென்ட் சர்ச்சில் காணப்படுகிற நம்பிக்கை தான் நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இதான சிந்தனையானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மரணம் என்பது, நித்திரை என்பது வேத மூலமாய் சுட்டி காண்பிக்கிறத பார்க்கின்றோம். ராஜாக்களுடைய புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யூத அரசர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அரசர்கள் எல்லாரும் மறித்த பின்பு வேதம் சொல்கிறது அவர்கள் பிதாக்களோடு நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, தானியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்திலே வேதம் சொல்கிறது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சியும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்திலே ஜீவித்திருக்கும் பொழுது 3 பேரை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதிலே 150 ஆகிய எவீரும் அவருடைய வாழ்க்கையை அவர் உயிரோடு எழுப்பும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, இந்த சிறுவன் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இயேசு மிக அதிகமாய் நேசித்த லாசருடைய மரணத்திலும் அந்த சிஷ்யரிடத்தை இயேசு சொன்ன ஒரு காரியம் யோவான் 11:18 சொல்லப்படுகிறது, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார். இதன் மூலமாய் நாம் அறிந்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னார், வேதம் முழுவதுமாக பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போஸ்தலரும் சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு நித்திரைக்கு ஒத்ததாய் காணப்படுகிறது. நாம் மரணத்தின் போது மற்றவர்களை நம்பிக்கை இல்லாதவர்களை போல நாம் துக்கித்து காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகிலே காரியமாய் அழுது வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் 2வது வருகையாக நியாயத்திற்கு வர ஆயத்தமாய் இருக்கிறார். அப்பொழுது பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று சொல்லி பவுலடியா தெசலோனிய சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சரியான நம்பிக்கை கொள்ளும்படியாக பவுலடியா தெசலோனிய சபைக்கு அறிவுரை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நாம் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் எத்தகைய நம்பிக்கையுடையவர்களாய் காணப்படுகிறோம். மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சந்திப்பதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, விருப்பம் இல்லை. ஏன் தேவ ஊழியக்காரர்கள் கூட இந்த மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் விரும்பாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் இதை ஒரு நித்திரையாய் எண்ணுவார்கள், கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை கொள்கிறவர்கள் இதை நித்திரையோடு கண்டுகொண்டு ஆண்டவருடைய வருகையிலே நாம் எழுந்திருப்போம் என்கிற விசுவாசத்தை கொள்கிறதை பார்க்கின்றோம். யோபு 20 பிள்ளைகளை அவன் பதிவெடுத்தோடு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையிலே அவன் சற்று விடாதபடிக்கு உறுதியாக இருப்பதற்கு அது உதவி செய்தது. நாம் மரணத்தின் வேளையிலும் கர்த்தரை சார்ந்திருக்கும்படியாக இது ஒரு எப்பூர்வமான சிறை என்பதை நாம் நம்பிக்கை கொள்ளும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதனால் சொன்ன வேளையிலே நாம் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் கொண்டிருக்கிற சிந்தனை என்ன, அதை நாம் நித்திரையாக எழுதுகிறோமா, ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க எழுதிப்போம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் கம்பளி பூச்சி, கம்பளி பூச்சியுடைய உருவத்தை நாம் பார்க்கின்றோம். அது யாராலும் விரும்பப்படத்தக்கதாக அருவருப்பான ஒரு உருவத்தையுடையதாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கம்பளி பூச்சி சில நாட்கள் நம்முடைய வீட்டில் உள்ள மரத்திலே அது தன்னை சுற்றிலும் ஒரு அழகான ஒரு கூடை கட்டி சில நாட்கள் அதற்காக விழுந்திருக்கும். சில நாட்கள் கழிந்த பின்பு
அந்த கூட்டை கிழித்து விட்டு அது அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளியே பறந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அருவருப்பாய் யாராலும் விரும்பப்படாத அந்த கபடி பூச்சி கொஞ்ச நாளாக அதைத்தானே மூடி அதற்கு வெளிவந்த பொழுது எல்லாரும் விரும்பப்படத்தக்க ரூபமாக அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு உலகத்தின் பார்வையை நாம் கபடி பூச்சியாக அருவருப்பாக காணப்பட்டிருந்தாலும் நாம் மரணித்து ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற பொழுது அவரை போலவே அவருடைய சாயலிலே அவரை போலவே நாம் சாயலாகவும் முதுரூபமாகவும் மறுரூபமாகவும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மறுரூபம் என்பது என்ன? ஆண்டவரை போல சாயல் அடைவதுதான் மறுரூபமான அனுபவம். இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலிலே அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். இந்த சமயம் போல நாம் மரணத்தை குறித்தும் உயிர்த்தலை குறித்தும் நம்பிக்கையற்றவர்களாய் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக மரணம் என்பது எல்லாராலும் சந்திக்க வேண்டிய ஒன்று. அதை நான் தைரியமாக எதிர்கொள்வேன். அதே நித்திரையை போல காணப்படும் ஆண்டவருடைய வருகையை நான் காணப்படும் பொழுது நாம் நித்திய மகிழ்ச்சிக்கு நித்திய ஜீவனுக்கு பாத்திரராக இந்த நித்திரையாக மரணத்திலிருந்து எழுந்திருப்பேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர்களை நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நம்பிக்கையை